ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அர்ஜென்ட் சேலுக்கு டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட ஒரு ரீசேல் பிளாட் வந்திருக்குங்க. லொகேஷன் சூப்பரா இருக்கு. இவ்வளோ கமர்ஷியல்ஸும் சைட்ல இருந்து வெறும் ஒரு 50 மீட்டர் தான். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மெயின் ரோட், இந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட் 3வது பிளாட். இதோ மெயின் ரோட் தெரியுதா? கட்டிக்கிட்டு இருக்காங்களா இந்த பில்டிங்கு? இந்த பில்டிங்க்கு பக்கத்து பிளாட். இதோ பாருங்க, எல்லோ கலர் ஸ்டோன் போட்டு. இது மாதிரி வர்றதுலாம் ரொம்ப ரேருங்க. மெயின் ரோட்ல இருந்து 3வது பிளாட். அபார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாம், கடை கட்டி வாடகை விடலாம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்ட்டு என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து வெறும் 3வது பிளாட் தான். செல்லர் அவரோட அவசர தேவைக்கு கொடுக்குறாரு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லொகேஷன் செம்மையா இருக்கு. வாங்க ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல பல ரீசேல் பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி புது வீடியோஸ் வரும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால வாங்க முடியும். இந்த ரீசேல் பிளாட் அமைஞ்சிருக்க லொகேஷன் கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து ஷார்ப்பா 2.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தானுங்க. எங்கன்னா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஒட்டி போற இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டு. எக்ஸாக்டா சொல்லணும்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம்ல ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ஆகிய நம்ம கொலப்பாக்கத்திலே அமைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இதுதான். ஆன் மெயின் ரோட்டு மேல நிக்கிறோம். ப்ராப்பரா கொலப்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம். இதோ அந்த சைட் பாத்தீங்கன்னா வண்டலூர் சிக்னல் இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். இங்க மெயின் ரோட்ல இருந்து 3வது பிளாட். கொலப்பாக்கம்ல மெயின் ரோட்ல இருந்து 3வது பிளாட். இங்க இருந்து ஜூம் பண்ணி பார்க்குறோம் பாருங்க. அங்க செங்கல் அடிக்க வச்சிருக்கு தெரியுதா? அதுக்கு பக்கத்துல ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் தெரியுது பாருங்க. எஸ், அதான் பிளாட். இப்போ பக்கத்துல போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாட்ல இருந்து பார்க்குறோம். மெயின் ரோடு தெரியுது பாருங்க, வண்டிங்க கிராஸ் ஆகுதுல்ல, அதுதான் மெயின் ரோடு. எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த பிளாட் நீங்க வாங்குனீங்கன்னா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த பிளாட்டை பத்தின டீடைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாட் 30க்கு 80 அப்படின்ற சைஸ்ல இருக்கக்கூடிய பிளாட். இதோ எல்லோ கலர் ஸ்டோன் போட்டிருக்காங்க பாருங்க. 2 சைட் பில்டிங் இருக்கு, பேக் சைட்லயும் பில்டிங் இருக்கு. ஓகே, இதான் பிளாட். 30க்கு 80 சைஸ்ல இருக்கக்கூடிய பிளாட். 24 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இதை பொறுத்தவரையில வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, பக்கா கான்கிரீட் ரோடு இருக்கு. பக்கத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்கு. தோ 2வது பில்டிங், இந்த பிளாட்ல இருந்து 2வது பில்டிங் ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓகே, இந்த பிளாட்ல இருந்து சும்மா ஒரு 50 மீட்டர் திரும்பி பார்த்தா அங்க உங்களுக்கு மெயின் ரோடே தெரியும். ஸோ இங்க நீங்க லேடிஸ் ஹாஸ்டல் கட்டி விடலாம், கடை கட்டி வாடகை விடலாம், அபார்ட்மெண்ட் கட்டி சேலுக்கு விடலாம், இல்ல ரெண்டல் போர்ஷன்ஸ் மாதிரி 4-5 போர்ஷனா கட்டி வாடகை விடலாம். என்னென்ன வேணாலும் பிளான் பண்ணலாங்க. கீழே ஃபுல்லா சூப்பர் மார்க்கெட் போட்டு மேல ரெசிடென்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம். மெயின் ரோட் பக்கத்திலே இருக்கிறதுனால நிறைய பிரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், இன்சூரன்ஸ் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல் என்ன வேணாலும் நீங்க பிளான் பண்ணலாம். நான் சொன்ன இதுல எது பண்ணாலுமே குறைஞ்சபட்சம் மாச வாடகை 1.5 to 2 லட்சம் வரைக்கும் தாராளமா நீங்க பார்க்கலாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஒர்த்தான லொகேஷன். பக்கத்துல இங்க கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதே மாதிரி விஐடி காலேஜ் இருக்கு, அதே மாதிரி செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஸ்ட்ரெச்ல எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, கலர்ஸ் நியூஜன் ஸ்கூல் இருக்கு, அப்புறம் இப்போ காசாக்ரான் ஸ்கூல் வேற ஓப்பன் பண்ணியிருக்காங்க அகாடமிக் ஏரியா. அது மாதிரி பெரிய பிராண்டட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இங்கே எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரியான பிளாட்லாம் வர்றது ரொம்ப ரேரு. நமக்கு டைரக்ட் ஓனர் கான்டாக்டோடவே வந்திருக்கு. ஸோ கமிஷன் இல்லை. முக்கியமான விஷயம், அவசர தேவைக்கு அவங்க கொடுக்குறாங்கன்றதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், 30க்கு 80 சைஸ் கொண்ட பிளாட், கோர்ஸ் கேஸ்லாம் இல்லை, பக்காவா இருக்கு. நீங்க தேவைன்னா லோன் போய்க்கலாம். முக்கியமா இது கிராமநத்தம் பட்டா. ஓகேவா? தாராளமா லோன்லாம் பண்றாங்க இப்போ. ஓகே, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியலா. இந்த பிளாட் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கு. அண்ட் இந்த சைட்ல உங்களுக்கு கேளம்பாக்கம் ஜங்ஷன், அதுக்கப்புறம் சிறுசேரி ஐடி காரிடார், இது எல்லாமே இந்த சைட் கனெக்டிவிட்டி ஈஸி. அதே மாதிரி அந்த சைட்ல ஜிஎஸ்டி ரோட் வண்டலூர் ஜங்ஷன் இதான். ஓகே, இதுல இருந்து நம்ம சைட்டு வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். கிளாம்பாக்கம் டெர்மினஸ் நம்ம சைட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஓகே, பொதுவாகவே மார்க்கெட்டில் கமர்ஷியல் வேல்யூ கொண்ட பிளாட், இது மாதிரி கமர்ஷியல் கட்டி வாடகை விட்டா வரக்கூடிய பிளாட்லாம் கிடைக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகே, வெளியே வராது சேலுக்கு. இங்கே வந்திருக்கு ரேர்லி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற சப்வே, அது இது எல்லா கமர்ஷியல்ஸும் நம்ம சைட்லேருந்து 50வது மீட்டரில் இருக்குது. ஓகே, நான் இப்போ காட்டுற பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த சப்வே, பர்கர் ஷாப்பு அண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கேஎஃப்சி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷாப்பு, இங்கே ஒரு கிளினிக் இருக்குது. இவ்வளோ கமர்ஷியல்ஸ், குறைஞ்சது ஒரு 10-15 கமர்ஷியல்ஸ் இருக்கும் இங்கே. ஓகே, இது எல்லாம் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் தான் இந்த பிளாட்டும் இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த பில்டிங்லாம் இருக்கா, அங்கே பாருங்கள் எல்லோ கலர் காம்பவுண்ட். அதுக்கு ஒட்டனாப்புல போகிற ரோட்டில் தான் இந்த மெயின் ரோட்ல இருந்து 3வது பிளாட் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க பிளாட். ஓகே, சரி, ரேட்டு பார்த்துடலாமா? டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட வரக்கூடிய இந்த பிளாட்டோட விலை 7,000 rupees per square feet. பட் இனியோ ரேட் நெகோஷியபிள் தான். டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. மெயின் ரோட்ல இருந்து 3வது பிளாட், கான்கிரீட் ரோட்டு மேல இருக்கு, வெஸ்ட் ஃபேசிங், 30க்கு 80. இது கிராமநத்தம் பிளாட்டுங்க, டிடிசிபி இல்லை. ஓகே, ஸோ தாராளமாக நீங்கள் லோன்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செல்லரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே லோன்லாம் கூட வாங்கி தருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா தேவைப்பட்டா நீங்கள் டாக்குமெண்ட் வேணா லீகல் ஒன்ஸ் பார்த்துட்டே கூட ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தா தெரியுது,
அந்த எல்லோ கலர் ஸ்டோன் போட்ட பிளாட். ஜென்ரலாகவே அன்அப்ரூவ்டு பிளாட், அன்அப்ரூவ்டு பில்டிங்லாம் நம்ம சேனலில் கொண்டு வரவே மாட்டேன். இது அப்ரூவ்டு தான். கிராமநத்தம் பட்டா அப்படின்றது நேஷனலைஸ் பேங்க்லேயே லோன் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் நான் கொண்டு வந்தேன். நீங்களும் விசாரிச்சு பார்த்தே வாங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி மெயின் ரோட் பக்கத்தில் இருக்க பிளாட்லாம் கட்டி வாடகை விட்டால் நல்ல ரெண்டல் ஈல்டு பார்க்கலாம். லைஃப் லாங் ரெண்டல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் என்ன கமர்ஷியல் பிளான் பண்ணாலுமே சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி பல பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்களுமே இது மாதிரி வாங்கி போட்டால் நல்லா இருக்கும். நல்ல ரேட் அப்ரிஷியேட் ஆகும். என்ன கட்டி வாடகை விட்டாலும் நல்ல வாடகை எதிர்பார்க்கலாம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. இது போல பல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.